அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். தமிழ் 3ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இந்த பாடப்பகுதியிலிருந்து முதல் பாடப்பகுதியான பகுதியை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம முந்தைய வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், மனப்பாட பாடலான திருக்குறளை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. இப்போது திருக்குறள் கதைகள் இதிலிருந்து நம்ம மொத்தம் 5 திருக்குறள்கள் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் 3 திருக்குறள்கள் தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அந்த முதல் 3 திருக்குறளையும் நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணி எழுதி பார்த்துருங்க. இதை திருக்குறளை எழுதியவர் யார்? திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். மொத்தம் திருக்குறள் எத்தனை குறட்பாக்களை கொண்டது? 1330 குறட்பாக்களை கொண்டது. அதாவது 133 அதிகாரம் இல்லைங்களா. 133 அதிகாரத்துலேயும் ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் எத்தனை திருக்குறள் இருக்கும்? 10 திருக்குறள். அப்போ 1330 குறட்பாக்களை கொண்டது இல்லைங்களா. அடுத்து இப்போது இந்த 5 திருக்குறளில் முதல் 3 திருக்குறளை ஏற்கனவே உங்களுக்கு நடத்தியாச்சு இல்லைங்களா. அந்த 3 திருக்குறளையும் ஒவ்வொரு திருக்குறளுக்கும் கதைகளோடு உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. அதை நம்ம பார்த்தோம். இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த கதைகளோட அந்த திருக்குறளையும் நல்லா படித்து பார்த்து எழுதி பாருங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் இருக்கிறவர் யார்? இவர் தான் நமது நாட்டின் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள். இவர் நம் நாட்டுக்கு என்னென்ன செஞ்சுருக்கிறாரு? நம் நாட்டுக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. இவர் உண்மையே பேசினார். அகிம்சை வழியில் நமக்கு நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. இவர் எப்பொழுதும் உண்மையே பேசி இருந்ததுனால அவர் என்ன பண்ணார், உயர்ந்த இடத்துல இன்றைக்கி இருக்கிறாரு இல்லைங்களா. அதனால தான் இன்றைக்கும் நம்ம இவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா. இப்போது நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த பாட தலைப்பில் அப்படின்னா, உண்மையே உயர்வு அப்படிங்கிற ஒரு கதை பாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உண்மையாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வெற்றி பெறலாம், ஒருத்தரை ஏமாற்றணும் அப்படின்னா நம்ம என்னென்ன கஷ்டங்கள்லாம் படுவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் உங்களுக்கு இந்த பாடத்தை கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் கழுதையும் அவரும் இருக்காங்க. இந்த கழுதை என்ன பண்ணுது? ஏமாத்துது. அப்போ அந்த கழுதை உண்மையாக இல்லாமல் ஏமாத்துறது. அந்த ஏமாத்துறதுனால என்னென்ன துன்பப்படுது அப்படிங்கிறத உங்களுக்கு அழகான ஒரு கதை பாடலாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வாங்க நான் முதல்ல கதை பாடலை பாடி காமிக்கிறேன், அப்புறம் கதையை பற்றி சொல்கிறேன். உண்மையே உயர்வு கதை பாடல். உப்பு மூட்டை சுமந்துதான் கழுதை ஒன்று வந்தது. ஓடை கடக்கும் நேரத்தில் நீரில் மூட்டை விழுந்தது. உப்பு நீரில் கரைந்தது, எடையும் குறைந்து போனது. நனைந்த மூட்டை அதனையே கழுதை முதுகில் ஏற்றியே உரிமையாளர் கழுதையை வேகமாக ஓட்டினார். உப்பு எடை குறைந்ததால் கழுதை மகிழ்ந்து சென்றது. நாள்தோறும் மூட்டையை கழுதை மீது ஏற்றினார். ஓடை கரையில் வந்ததும் அசைந்து கீழே தள்ளிடும். எடையும் குறைந்து போய்விடும். கழுதை மகிழ்ச்சி கொண்டிடும். புரிந்து கொண்ட உரிமையாளர் பாடம் புகட்ட எண்ணினார். அடுத்த நாளும் வந்தது. பஞ்சு மூட்டை ஒன்றையே கழுதை மீது ஏற்றினார். ஓடைக்குள்ளே வந்ததும் அசைத்து கீழே தள்ளியது. எடையும் குறையும் என்றுதான் உப்பை போல நினைத்தது. நீரில் நனைந்த பஞ்சுகளால் எடையும் அதிகமானது. உரிமையாளர் மூட்டையை கழுதை முதுகில் ஏற்றினார். கனத்த மூட்டை அழுத்தவே கழுதை வருந்தி அழுதது. உண்மையான உழைப்புதான் வாழ்வில் உயர்வை தந்திடும். ஏய்த்து பிழைக்க எண்ணினால் என்றுமில்லை வெற்றியே. இப்போது பாடலை பாடிட்டோம் இல்லைங்களா. இப்போது இந்த பாடலுக்கான விளக்கத்தை நம்ம இப்போது பார்க்கலாம். இப்போ வாங்க விளக்கத்துக்கு போகலாம். உப்பு மூட்டை சுமந்துதான் கழுதை ஒன்று வந்தது. ஓடை கடக்கும் நேரத்தில் நீரில் மூட்டை விழுந்தது. உப்பு நீரில் கரைந்தது, எடை குறைந்து போனது. நனைந்த மூட்டை அதனையே கழுதை முதுகில் ஏற்றியே.
இங்கே பாருக்கண்ணே, இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் இருக்கிறது என்ன? இந்த படத்தில் இருக்கிறது தான் உப்பு. எப்பொழுதுமே உப்பு என்ன பண்ணுவோம், நம்ம தண்ணியில் போட்டால் என்ன ஆகும்? கரைஞ்சிரும் இல்லைங்களா? அப்போ உப்பு தண்ணியில் கரைஞ்சிரும் இல்லைங்களா? அது மாதிரி தான் அந்த வியாபாரி என்ன பண்ணுறாரு, உப்பு மூட்டையை வந்து மூட்டைக்குள்ளார கொண்டு போகிறாரு விற்கிறதுக்காக. இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், வண்டியிலலாம் எடுத்துகிட்டு போய் விற்கிறோம் இல்லைங்களா? அப்போ எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி வியாபாரி என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த மாதிரி கழுதை மேலே உப்பு மூட்டையை தூக்கி வச்சுட்டு ஏற்றிக்கிட்டு போய் வியாபாரம் பண்ணுவார். அப்படி வியாபாரம் பண்ணும் பொழுது இந்த வியாபாரி போகும் பொழுது ஒரு சின்ன ஆறு இருக்குது. அந்த ஆற்றை கடந்து கொண்டு போய் தான் வந்து வியாபாரம் பண்ணணும். அந்த மாதிரி உப்பு மூட்டையை ஏற்றிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஆற்றை கடக்கிறாரு இல்லைங்களா? அப்படி ஆற்றை கடக்கும் பொழுது உப்பு என்ன பண்ணுது, அந்த கழுதை மேலே ஏற்றிட்டு போன மூட்டை வந்து எதர்ச்சியாக ஒரு நாள் என்ன ஆகுது, தவறி கீழே விழுந்துருது. முதல் தடவை தவறி தான் என்ன ஆகுது, உப்பு மூட்டை கீழே விழுந்துருது. விழுந்த உடனே உப்பு தண்ணியில் விழுந்துருச்சுன்னா என்ன ஆகும்? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், உப்பு தண்ணியில் பட்டுச்சுன்னா கரைஞ்சிரும் அப்படின்னு. அப்போ என்ன ஆச்சுன்னா உப்பு மூட்டை அவ்வளவும் கரையாமல் கொஞ்சம் கரைஞ்சிருது. அவ்வளோ நேரம் கரையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இல்லைங்களா? ஒரு மூட்டை உப்பு வந்து கரையணுன்னா ரொம்ப நேரம் ஆகும். அப்போ வந்து அந்த மூட்டையிலேருந்து ஒரு கால்வாசி உப்பு என்ன ஆகுது, கரைஞ்சிருது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த வியாபாரி அந்த மூட்டையை எடுத்து கழுதை மேலே வச்ச உடனே என்ன ஆகுது, அந்த உப்பு எடை குறைஞ்ச உப்பு மூட்டையை வியாபாரி என்ன பண்ணுறாரு, கழுதை முதுகில் வந்து ஏற்றி வச்சிடுறாரு. அடுத்ததான் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? அடுத்து பாருங்கள் அந்த கழுதை என்ன பண்ணுதுன்னு. உரிமையாளர் கழுதையை வேகமாக ஓட்டினார். உப்பு எடை குறைந்ததால் கழுதை மகிழ்ந்து சென்றது. நாள்தோறும் உப்பு மூட்டையை கழுதை மீது ஏற்றினார். ஓடை கரையில் வந்ததும் அசைந்து கீழே தள்ளிடும். இப்போ என்ன பண்ணுது, அந்த மூட்டையை தூக்கி வச்ச உடனே அந்த கழுதை என்ன பண்ணுது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா வெயிட்டாக இவ்வளோ நாளாக எடை அதிகமாக இருந்ததுனால அதனால் நடக்க முடியல. தண்ணிக்குள்ளார வந்து விழுந்த மூட்டையை தூக்கி வியாபாரி வச்ச உடனே உப்பு தண்ணியில் கரைஞ்ச உடனே அதுக்கு வந்து எடை குறைஞ்ச உடனே அதுக்கு வந்து நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. உடனே அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உடனே என்ன பண்ணுது இந்த கழுதை, அதை மனசில் நினச்சிக்கிட்டு அதை டெய்லியும் நாள்தோறும் இதையவே பண்ணலான்னு முடிவுக்கு வந்துருச்சு. அதனால் அடுத்த நாளும் என்ன பண்ணுச்சு, அந்த உப்பு மூட்டையை அதே மாதிரி கீழே தள்ளி விட்டுருச்சு. தள்ளி விட்ட உடனே உப்பு எடை குறைஞ்சிருது. அவரும் எடுத்து மேலே வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்படியே என்ன பண்ணுது, கழுதை வந்து அந்த வியாபாரியை ஏமாற்றிக்கிட்டே இருக்குது. அடுத்து பாருங்கள், எடையும் குறைந்து போய்விடும், கழுதை மகிழ்ச்சி கொண்டிடும். புரிந்து கொண்ட உரிமையாளர் பாடம் புகட்ட எண்ணினார். அடுத்த நாளும் வந்தது. பஞ்சு மூட்டை ஒன்றையே கழுதை மீது ஏற்றினார். ஓடைக்குள்ளே வந்ததும் என்ன பண்ணுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது அடுத்த நாள் வந்துருச்சு, உப்பு மூட்டையை அதே மாதிரி ஏற்றிட்டு வருது. உடனே என்ன பண்ணுது, அதே மாதிரி ஆற்றுல தள்ளிடுது இல்லைங்களா? அப்போ வந்து இதே மாதிரி இது கழுதை டெய்லியும் பண்ணின உடனே அந்த உரிமையாளர் என்ன பண்ணார், அந்த கழுதைக்கு வந்து சரியான பாடம் நம்ம சொல்லித்தரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு அவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் இருக்கிறது என்னது, பஞ்சு. இந்த பஞ்சு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப மென்மையாக இருக்கும். அதாவது வந்து எடை கம்மியாக இருக்கும். தூக்கும் பொழுதே நமக்கு என்ன ஆகும், ஈஸியாக தூக்கிடலாம் இல்லைங்களா? ஆனால் இதே பஞ்சை வந்து நம்ம வந்து ஒரு தண்ணிக்குள்ளார நனைச்சி எடுத்தோம்னா எப்படி இருக்கும், தூக்கும்போது நமக்கு லேசாக இருக்கும் பஞ்சு. அதே தண்ணிக்குள்ளார நனைச்சி எடுத்து பாருங்கள், அப்படியே வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, எடை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த தண்ணி என்ன ஆகிடும், அந்த பஞ்செல்லாம் இழுத்துரும். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அப்படியே புழிஞ்சிங்கன்னா கூட அந்த பஞ்சுக்குள்ளாருந்து என்ன ஆகும், தண்ணி கீழே வரும். அதே மாதிரி அந்த பாடம் புகட்ட எண்ணினார் இல்லையா அந்த வியாபாரி, அப்போ என்ன பண்ணுறாரு, பஞ்சுக்கு பதிலாக, அதாவது உப்புக்கு பதிலாக அவர் என்ன பண்ணுறாரு, பஞ்சு மூட்டையை வந்து கழுதை மேலே ஏற்றிடுறாரு. இப்போது அந்த பஞ்சு அங்கெல்லாம் நிறைய இருந்தது இல்லைங்களா, அந்த பஞ்செல்லாம் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி மூட்டைக்குள்ளார துணிச்சு இந்த மூட்டையை கட்டி கழுதை மேலே என்ன பண்ணிடுறாரு, பஞ்சு மூட்டையை ஏற்றிடுறாரு.
பாருங்க என்ன பண்ணுதுன்னு. அசைத்து கீழே தள்ளியது. எடையும் குறையும் என்றுதான் உப்பை போல நினைத்தது. நீரில் நனைந்த பஞ்சுகளால் எடையும் அதிகம் ஆனது. உரிமையாளர் மூட்டையை கழுதை முதுகில் ஏற்றினார். கனத்த மூட்டை அழுத்தவே கழுதை வருந்தி அழுதது. உண்மையான உழைப்புதான் வாழ்வில் உயர்வை தந்திடும். ஏய்த்து பிழைக்க எண்ணினால் என்றுமில்லை வெற்றியே. அதாவது என்ன பண்ணுது, உப்பை வந்து டெய்லியும் அந்த கழுதை வந்து உப்பு மூட்டைக்கு நீரில் தள்ளி விட்டுருது. எடை குறைஞ்சி போயிடுது. அது தெரிஞ்சுக்கிட்ட வியாபாரி என்ன பண்ணுறாரு, அடுத்த நாள் வந்து ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, பஞ்சு மூட்டையை கழுதை மேலே வச்சுறாரு. ஆனால் கழுதைக்கு என்ன தெரியல, அவர் பஞ்சு மூட்டை தான் வச்சுருக்காங்கிறது கழுதைக்கு தெரியல இல்லைங்களா. உடனே ஆற்றை கடக்கும் பொழுது தண்ணிக்குள்ளார என்ன பண்ணுது, எப்பொழுதும் போல் அந்த மூட்டையை கீழே தள்ளிடுது. தள்ளின உடனே அந்த வியாபாரி என்ன பண்ணுறாரு, திரும்ப அந்த மூட்டையை தூக்கி கழுதை மேலே வைக்கிறாரு. கழுதை மேலே வச்ச உடனே எப்படி இருக்கும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, தண்ணிக்குள்ளார பஞ்சு போணுச்சுன்னா தண்ணி எல்லாம் என்ன பண்ண உறிஞ்சிக்கும் இல்லைங்களா. அது மாதிரி அந்த மூட்டையில் உள்ள பஞ்சு எல்லாம் பண்ணிச்சு, தண்ணி எல்லாம் உறிஞ்சிக்கிச்சு. அதை தூக்கி வச்ச உடனே அந்த கழுதைக்கு எப்படி இருந்துச்சு, எடை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தோடனே முதுகு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே அதால் நடக்க முடியல. அப்போ தான் கழுதை என்ன பண்ணுச்சு, அந்த ரொம்ப கனமான மூட்டை நம்ம முதுகில் இருக்கும்போது தான் தன்னோட தப்பை வந்து அது உணருது. எப்படி உணருது அப்படின்னா, நம்ம டெய்லியும் வந்து தினந்தோறும் நாள்தோறும் அந்த வியாபாரியை வந்து ஏமாற்றிட்டோம். நம்ம உண்மையாக இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இனிமேல் நம்ம இந்த தவறை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி மனம் வருந்தி அந்த கழுதை என்ன பண்ணுது, ரொம்ப அழுகுது இல்லைங்களா. இப்போது நான் ஒவ்வொரு பாடல் பாடியும் உங்களுக்கு விளக்கத்தை சொன்னேன் இல்லைங்களா. இப்போது அந்த பாடலுக்கு உண்டான பொருள் வந்து நம்மளுடைய புத்தகத்திலேயே கொடுத்துருக்காங்க. வாங்க அதையும் ஒரு டைம் நான் வந்து உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். பாடல் பொருள். உரிமையாளர் தம் கழுதையின் மீது உப்பு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு ஓடை வழியே சென்றார். ஓடையை கடந்து செல்லும்போது கழுதையின் முதுகிலிருந்த மூட்டைகள் நீரில் விழுந்தன. அதனால் உப்பு கரைந்து எடை குறைந்தது. எடை குறைவதை அறிந்து கொண்ட கழுதை நாள்தோறும் ஓடை நீரில் மூட்டைகளை அசைத்து தள்ளியது. கழுதையின் ஏமாற்று வேலையை புரிந்து கொண்ட உரிமையாளர் அதற்கு பாடம் புகட்ட எண்ணினார். மற்றொரு நாள் உரிமையாளர் கழுதையின் முதுகில் பஞ்சு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு ஓடை வழியே சென்றார். அவரை ஏமாற்ற நினைத்த கழுதை மூட்டைகளை அசைத்து நீரில் தள்ளியது. ஆனால் நீரில் நனைந்ததால் பஞ்சு மூட்டைகளின் எடை கூடின. உரிமையாளரை ஏமாற்ற நினைத்து தன்னைத்தானே கழுதை ஏமாற்றி கொண்டது. ஆகையால் உண்மையான உழைப்பே உயர்வு தரும். பிறரை ஏமாற்றி நாம் வாழ்தல் கூடாது. இப்போது நம்ம இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, யாரையும் ஏமாற்றக்கூடாது, உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. இப்போது இந்த உண்மையே உயர்வு கதை பாடல் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கழுதையை பார்த்தீங்க இல்லையா, இந்த கழுதை வந்து வியாபாரியை ஏமாத்துனதுனால அது வந்து என்ன பண்ணுச்சு, துன்பத்தை அனுபவிச்சுது. கடைசியாக தன்னோட தவறை வந்து உணர்ந்துருச்சு இல்லைங்களா. ஆனால் நாம் என்ன பண்ணணும், யாருக்கும் எப்பொழுதும் வந்து யாரையும் ஏமாற்றக்கூடாது புரியுங்களா. ஏமாற்றாமல் நமக்கு என்ன நம்மளால் முடியுமோ அதை நம்ம செய்யணும் புரியுங்களா. அப்படி நம்ம செஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும், வெற்றி காண முடியும், வாழ்க்கையில் உயர முடியும். அதனால் எப்பொழுதும் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த பாடல் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இந்த பாடலில் இருந்து நான் சிறு சிறு கேள்விகளை உங்களை நான் கேட்குறேன், வாங்க போகலாம். அந்த வியாபாரி டெய்லியும் என்ன வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தார், அந்த வியாபாரி உப்பு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார் இல்லைங்களா. அந்த வியாபாரி அந்த உப்பை வந்து எதன் மேலே ஏற்றிட்டு போய் வியாபாரம் பண்ணார், கழுதையின் மீது ஏற்றிட்டு போய் வியாபாரம் பண்ணார் இல்லைங்களா. கழுதை ஏமாத்துதுன்னு தெரிஞ்ச உடனே வியாபாரி வேறு எந்த மூட்டையை கழுதை மேலே ஏற்றினார், பஞ்சு மூட்டையை ஏற்றினார் இல்லைங்களா. எப்பொழுதும் நம்ம வாழ்க்கையில் உண்மையாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்,
உயர்வு கிடைக்கும். அப்போ எல்லார்கிட்டயும் நம்ம எப்படி இருக்கோம்? உண்மையா இருந்தோம் அப்படின்னா, வாழ்க்கையில வெற்றி பெற்று உயர்வான ஒரு நிலைக்கு போகலாம். இப்போ இந்த கதைப்பாடல் "உண்மையே உயர்வு" அப்படிங்கிற கதை பாடலுக்கு உண்டான பயிற்சிகளை நம்ம பார்க்கலாம் வாங்க. சரியான விடையை தெரிவு செய்வோமா? முதலாவது சுமந்து இச்சொல்லின் பொருள் தாங்கி. சுமந்து தாங்கி. இரண்டாவது வேண்டுமென்று இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேண்டும் கூட்டல் என்று. அதாவது வேண்டுமென்று இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேண்டும் கூட்டல் என்று. மூன்றாவது நினைத்தது இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறந்தது. நினைத்தது மறந்தது. அடுத்து பாருங்க, இப்பாடலில் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை தெரிவு செய்து எழுதுவோமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அங்கே எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வந்தது விழுந்தது. அந்த கடைசியாக பாருங்கள், 2 எழுத்தும் கடைசியாக வந்தது விழுந்தது ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்குது இல்லைங்களா? இப்போ அதே மாதிரி நம்ம இன்னொரு வார்த்தையை கொண்டு வந்து நம்ம எழுதணும். என்ன எழுதலாம் அப்படின்னா, எண்ணினார் ஏற்றினார். அதாவது பாருங்கள், எண்ணினார் ஞாயிறு, அதாவது ஏற்றினார் ஞாயிறு ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்குங்களா? அதை தான் ஒரே ஓசையில் முடியும் சொற்கள் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து சிறு வட்டத்தில் உள்ள எழுத்தில் முடியும்படி சொல் உருவாக்குக. அதாவது பாருங்க, ஒரு பெரிய வட்டம் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு வட்டத்தை சுற்றிலும் நிறைய எழுத்து கொடுத்துருக்காங்க. அந்த நடுவில் மட்டும் என்ன எழுத்து கொடுத்துருக்காங்க? டை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம அங்கே இருக்க எழுத்துக்களோட இந்த டை எழுத்து முடிகிற மாதிரி சொல் உருவாக்கணும். இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க? குடை. அடுத்தது தடை. அடுத்தது உடை. அடுத்தது ஓடை. அடுத்தது எடை. அடுத்தது கடை. அடுத்து பாருங்க, பட குறியீடுகளை கொண்டு சொற்களை கண்டுபிடிக்கலாமா? அதாவது அந்த வட்டத்துக்குள்ளார பாருங்க, சின்ன சின்ன பொம்மைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த பொம்மையினுடைய முகம் மட்டும் இருக்கும். அந்த முகத்தினுடைய முக பாவனைகளை வச்சு அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல் உருவாக்கணும். புரியுதுங்களா? இப்போது அந்த ஒவ்வொரு படத்தில் இருக்கிற பொம்மையும் என்னென்ன மாதிரி முக பாவனைகள் வச்சிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? சொல் அங்கே இருக்கிற எழுத்துக்களை வச்சு சொல் உருவாக்குறோம். வாங்க, முதலாவது அவங்களே கொடுத்துட்டாங்க, புன்னகை அப்படின்னு கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது பயம். பயப்படுற மாதிரி ஃபேஸ் மூஞ்சை வச்சிட்ருக்கு இல்லைங்களா? முகத்தை வச்சிட்ருக்குது. மூன்றாவது சினம். சினம்னா என்ன பண்ணும்? கோபமாக நம்ம ஃபேஸை வச்சிட்ருக்குது. அடுத்தது அழுகை. அடுத்தது கவலை. அடுத்தது சிந்தனை. இப்போது இந்த வகுப்பில் உண்மையே உயர்வு அப்படிங்கிற ஒரு அழகான கதை பாடலில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏமாற்றம்னா நாம் தான் துன்பப்படுவோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் யாரையும் ஏமாற்றாமல் இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் உயர்வான இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிறதையும் இந்த கதை பாடல் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம். அது இல்லாமல் இந்த பாடலுக்கு உண்டான பயிற்சியையும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்போது இதிலிருந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு வரும். அதை நீங்கள் படித்து எழுதி பாருங்கள். அடுத்த வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.